அவர்களுக்கு இயக்குனர் இருசப்ப அடிகளார் நாளை கொண்டு வாழ்த்துகிறார். இந்த முயற்சிக்கு நான் திருமூலர் ஆய்விருக்கையினுடைய நிறுவனர் திருமிகு மகாலட்சுமி அவர்களை தொலைபேசி வழியை கொண்டு காஞ்சிபுரத்திலே அண்ணா பிறந்த மண் ஏகநாதர் பாரம்பரியமான கோயில் ஏகநாதர் அவருடைய கோபுரத்தினுடைய நிழல் தான் இந்த விழும். அதனால வீரபிரமேந்திர சாமி இந்த மண்டபத்தை தேர்வு செய்திருக்கிறார். அதனுடைய கோபுரம் நிழல் இதில் விழும். அதனாலதான் இந்த இடத்த நான் தேர்வு பண்ணி, நான் பண்ணல, ஐயா பண்ணியிருக்கேன். தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பாரம்பரிய மருத்துவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் வர சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். சரி நடத்துங்க சாமி, இது ஒரு நல்ல விஷயத்தான், செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தவங்க மகாலட்சுமி அம்மையார் அவர்களை நான் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருமூலர் ஆய்வு இருக்கை ஆன்மீக கல்வி, சித்தர்களின் யோகம், மருத்துவம், ஜோதிடம் முதலான கலைகளை உலக மக்களின் நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் சிறப்பாக பணிகளை செய்து கொண்டுள்ள இந்த நேரத்தில் திருமிகு இருசப்பன் அவர்கள் நாங்கள் திருமூலர் ஆய்விருக்கையை தொடங்கிய காலத்தில் 2016 திருமூலர் ஆய்விருக்கை மையத்தை தொடங்கி அதன் தொடக்க விழாவுக்கு கூட வந்து நாங்கள் தொடங்கி கொடுத்து விட்டு சென்றோம். மாணவர்களை சேர்த்து அந்த மையத்தை அவர்கள் நடத்தினார்கள். அது முதல் எங்கள் தொடர்பில் இருந்து வரும் அவர்கள் இணைந்து நடத்துகிறேன் என்று கேட்டபோது, இணைந்து நடத்துகிறேன் என்று போடுங்கள், அனைத்தும் நீங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும், என்னுடைய பணிச்சூழல் அப்படி என்று சொன்னபோது நீங்கள் வருகை தந்தால் போதும் என்று அவர்கள் சொன்ன அந்த அன்பு நிறை வார்த்தையை உங்கள் அனைவர் சார்பாகவும் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். வழக்கமாக கைதட்டாவிற்கு இந்த ஆண்டு எங்களுடைய எந்த ஒரு பணியை செய்வதாக இருந்தாலும் அந்த பணிக்கு நாம் அடித்தளம் போட்டுவிட்டு தான் மாடிகளை கட்ட முடியும். அந்த வகையில் எங்களுடைய அடித்தளம் நிறைவு பெறும் நிலையில் 2027 என்பது தமிழக அரசு, மத்திய அரசு, உலக நாடுகள் எதுவாக இருந்தாலும் இங்கே சுவிட்சு போட்டால் உலகம் முழுக்க எரியுதுன்னு சொன்னால் புரிகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இடங்களிலும் திருமந்திரம், திருவருட்பா, திருக்குறள், திருவாசகம், மருத்துவம், ஜோதிடம், மந்திரம், யோகம் போன்றவையெல்லாம் உலக மக்கள் ஒவ்வொருவரையும் சென்று சேரும் என்ற வளர்ச்சி பணிகளை 2027 அனைவரும் காணக்கூடிய சூழல் உறுதியாக உருவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருமண இருக்கை செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால், இதை இந்த பிரபஞ்சமும் சித்தர் பெருமக்களும் குறிப்பாக திருமூலர் பெருமான் உட்பட்ட வள்ளலார் பெருமான் முதன்மையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதை மகாலட்சுமி அவர்களோ என்னுடன் இருப்பவர்களோ இனி இணையப்பவர்களோ செய்யக்கூடிய ஒன்று அல்ல என்ற வகையில் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்கின்றேன். இந்த பணி என்பது அவர்களாக செய்யும் பணி, அவர்கள் அதை கொண்டு சேர்ப்பார்கள் என்ற எண்ணத்தில் அடித்தளமிட்ட நாங்கள் வளர்ச்சியை தொடங்கும் போது அவர்கள் இதை இணைந்து நடத்தி இருப்பது என்பது மையத்தை தொடங்கிய திருமிகு இருசப்பன் அவர்கள்